குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973. Code of Criminal Procedure 1973. Now we are entering into under section 157, procedure for investigation. புலனாய்வினை எவ்வாறு செய்வது, புலனாய்வுக்கான நடைமுறை என்ன? under section 157 ஒரு சம்பவம் குறித்து ஒரு தகவல் கிடைக்கும் பட்சத்தில் in charge of the police station under section 156 இன் படி ஒரு இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்தவரை under section 156 CRPC இன் படி 156 எதை சொல்கிறது? போலீஸ் ஆபீசர்ஸ் பவர் டு இன்வெஸ்டிகேட் அண்ட் காக்னிசபிள் கேசஸ். கைது செய்வதற்குரிய வழக்கை புலனாய்வு செய்வதற்கு காவல் அலுவலருக்குள்ள அதிகாரத்தை பற்றி சொல்கிறது. இப்போ 156 ஒரு தகவல் கிடைக்குதுன்னு சொன்னா under section 157 படி அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, அதனுடைய நடைமுறை என்ன? இது under section 157 of CRPC. இப்ப தகவல் கிடைக்கப்பெற்ற அந்த இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் under section 2O of CRPC டிஃபைனிங் செக்ஷன்ல சொல்றாங்க, அவங்க ரேங்க் பாத்தீங்கன்னா எபோவ் கான்ஸ்டபிள். இன்ஸ்பெக்டர் இருக்காரு, இன்ஸ்பெக்டர் இல்ல அந்த நேரத்துல இல்லது உடம்பு சரியில்லை ஸ்டேஷன்ல இல்லைன்னு சொன்னா சப் இன்ஸ்பெக்டர், அவர் இல்லைன்னு சொன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய SSI. அப்ப குறைஞ்சபட்சம் யார் இருக்கணும்? அந்த under section 2O படி இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பொருந்தும். இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் படி இதை நீதிமன்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தீர்ப்பின் மூலமாக. அப்ப under section 157 இன்வோக் பண்ணுன்னு சொன்னா ஒரு தகவல் கிடைக்குது இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். அப்ப அந்த தகவல் கிடைக்கப்பட்ட பிறகு எந்த குற்றத்தை பொறுத்து ஒரு புலனாய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி எந்த போலீஸ் ஆபீசருக்கு, ஐ மீன் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஆபீசருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அப்ப இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்குனா நீங்க நடவடிக்கை எடுக்கலாம், புலன் விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப எந்த வழக்கு நம்ம பெயிலபிள் அப்படின்னு பார்த்தாவே 3 ஆண்டுகளுக்கு மேல் தண்டிக்கக்கூடிய அல்லது 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டிக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்ப காக்னிசபிள் அப்படின்னு சொன்னாவே 2 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய வழக்குகள் எதுவா இருந்தாலும் சரி, அது கைது செய்வதற்குரிய ஒரு வழக்கு. அப்ப விதவுட் த வாரண்ட், ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு நபரை கைது செய்யலாம். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இது போன்ற தகவல் கிடைக்கப்பட்ட அந்த இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் அந்த குற்றத்தை விசாரணை செய்வதற்கு தனக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அதை போலவே இந்த குற்றத்தை விசாரணை செய்ய போகிறோம் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள அதிகார ஆள்வர எல்லைக்குள்ள அமைந்திருக்கிற குற்றவியல் நீதித்துறை நடுவருக்கு அதை குறித்து உடனடியாக ஒரு ரிப்போர்ட் அனுப்ப வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த சங்கதிகளையும் அதன் சூழ்நிலைகளையும் புலனாய்வு செய்வதற்கும் அவசியமாக இருக்கும் பட்சத்தில் குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கணும். சம்பவ இடத்திற்கு நேரடியே செல்ல வேண்டும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் போடுறாங்க, ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அது போன்ற அலுவலர்கள் யாராவது இருக்கும் பட்சத்தில் அவரையும் தம் சார்பாக அனுப்பி வைத்து சம்பவ இடத்துக்கு விசாரணைக்கு போகணும். திடீர்னு ஒருத்தர் போன் பண்ணுவார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அங்க இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அப்படி இல்ல சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, போன் அட்டன் பண்ணுவாங்க, இந்த இடத்துல மர்டர் நடந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் என்ன செய்யணும்? சம்பவ இடத்துக்கு போகணும். சம்பவ இடத்துல எல்லாவற்றையும் புலனாய்வு செய்யணும். சாட்சிகள் இருந்தா சாட்சிகளை விசாரிக்கணும். ஆனா ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா இருக்கிறது. ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புகாரை பெற்றுக்கொண்டு சம்பவ இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இது போன்ற சூழ்நிலைகளில் புகாரை பெற்றுக் கொள்ளாமல் தகவல் கிடைத்த உடனே சம்பவ இடத்திற்கு செல்லலாம். போலீஸ் ஆபீசருக்கு அதிகாரம் இருக்கிறது, விசாரணை செய்வதற்கு புலன் விசாரணை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. சாட்சிகள், சாட்சியங்கள், சான்றாவணங்கள்
எல்லாவற்றையும் குறித்துக் கொள்ளலாம். இதை விசாரணை செய்யலாம். இந்த தகவலை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரிவிக்க வேண்டும். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றேங்க. இந்த குற்றம் எதை செய்ததாக ஒருவருக்கு எதிராக அல்லது அவர் பெயரை குறிப்பிட்டு ஒரு தகவல் கொடுக்கப்படும் பொழுது அந்த குற்றத்தின் தன்மை கடுமையானதாக இல்லாத போது ஒரு காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் அந்த இடத்திற்கு புலனாய்வு செய்வதற்காக நேரடியாக செல்லவோ அல்லது தமக்கு கீழ்ப்பட்ட அலுவலரை தமது சார்பாக அனுப்பவோ தேவையில்லை. ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ்னா கேள்விப்பட்டவனே சம்பவ இடத்துக்கு போயிட்டு புலன் விசாரணை பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸா இருக்கும் பட்சத்தில் அவரே நேரடியாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்பாட்டுக்கு சீன் ஆஃப் அக்கரன்ஸ், பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸுக்கு அவரே நேரடியாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லது அவர் சார்பா அவருடைய கீழ்நிலை அதிகாரிகளையும் அந்த சம்பவத்துக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த குற்றம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குற்றமாக இருக்கும். இதே ஒரு ஃபெலோனி, ஒரு பெரும் குற்றமாக இருக்கும் பட்சத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஐஓ சம்பவ இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் புலன் விசாரணை செய்யலாம். இப்ப புலன் விசாரணை செய்யறாங்கன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 157 சப்செக்ஷன் 1 அதுல ப்ரொவிஷன்ல சொல்றாங்க, ஒரு சாதாரண குற்றமாக இருக்கும் பட்சத்தில் சம்பவ இடத்திற்கு அந்த ஐஓ போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கீழே இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசரை சம்பவ இடத்துக்கு போயிட்டு நீங்க விசாரணை பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல கிளாஸ் பில சொல்றாங்க, அந்த புலனாய்வை செய்ய ஏதும் ஒரு நியாயமான காரணமே இல்லை என்று சொன்னால், மேற்கொண்டு இந்த வழக்கு விசாரிக்கிற எந்தவித முன்னேற்றமே கிடையாது. ரெண்டாவது, இது நான் காக்னிசபிள் அண்டர் செக்ஷன் 2L வருது. இது கைது செய்வதற்குரிய குற்றம் கிடையாது. அது போன்ற சூழ்நிலையில் ஒரு நியாயமான காரணம், போதுமான காரணம், சஃபிஷியன்ட் ரீசன்ஸ் இல்லைன்னு சொன்னா அந்த வழக்கை அவர் புலனாய்வு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அண்டர் செக்ஷன் 157 கிளாஸ் பி படி ஒரு நியாயமான காரணம் இருந்தா புலனாய்வு பண்ணலாம், இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், எஃப்ஐஆர் போடலாம். நியாயமான காரணமே இல்லைன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல மேலும் further provided that மேலும் வரம்புறையாக ஒரு ரேப் சம்பந்தப்பட்ட கேஸாக இருக்கும் பட்சத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வாக்குமூலத்தை ஒரு பெண் போலீஸ் ஆபீசர் தான் பதிவு செய்யணும். அது மட்டுமல்ல, அந்த பாதிக்கப்பட்ட பெண் எந்த இடத்துல இருக்கலாங்களோ அந்த இடத்துக்கு போய் தான் நீங்க ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும். அல்லது அவங்க எந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு தான் போகணும். அல்லது அவங்க கார்டியன், அவங்களுடைய ரொம்ப பிளட் ரிலேட்டிவ்ஸ், நெருங்கிய உறவினர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த வட்டார பகுதியை சேர்ந்த சமூகத்துல கொஞ்சம் நல்ல அந்தஸ்தில் உள்ள ஒரு மேன்மையான 2 சமூக சேவகர்கள் முன்னிலையில் மட்டும்தான் ஒரு பெண் காவல்துறை அதிகாரி அந்த பாதிக்கப்பட்ட ரேப் அஃபென்ஸ்ல பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் கிட்ட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும். பொதுவாகவே கோல்டன் ட்ரையாங்கிள் தான் அரெஸ்ட், கன்ஃபெஷன், ரெக்கவரி. கைது, ஒப்புதல் வாக்குமூலம், பொருட்களை கைப்பற்றுதல் மகசர். இந்த 3 விஷயம் ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள். இதுல பார்த்தீங்கன்னா குறைந்தது 2 விட்னஸ் கண்டிப்பா கையொப்பமிட்டிருக்க வேண்டும். இப்ப டாக்குமெண்ட்ஸ்ல ரொம்ப மிக முக்கியமானது கிஃப்ட் மார்க்கேஜ் வில், GMW. அதுல விட்னஸ் முக்கியம். செக்ஷன் 60(18) படி எனி ஒன் ஆஃப் த விட்னஸ் ஷால் பி டிபோஸ்ட். நம்ம சிவில் சைடு அதை பார்த்திருக்கிறோம். அதை போலதான் அரெஸ்ட், கன்ஃபெஷன், ரெக்கவரி இது இருக்கும் பட்சத்தில் 2 விட்னஸ் கண்டிப்பா இருக்கணும். அதை போலவே அண்டர் செக்ஷன் 157 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி அதுல ப்ரொவிஷன்ல சொல்றாங்க, ஒரு ரேப் ரிலேட்டட் விக்டிம் இருக்கிறாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த அம்மா எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அல்லது அந்த குழந்தை எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துக்கு போயிட்டு தான் ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணும். அது ஒரு பெண் போலீஸ் ஆபீசர் தான் ரெக்கார்ட் பண்ணும். அப்படி ரெக்கார்ட் பண்றப்ப அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சமூக சேவகர்களோ அல்லது ஒரு அந்தஸ்துல ஒரு கௌரவமான நபர்களோ அந்த ஏரியாவில் உள்ள 2 பேர் முன்னிலையில நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணும். அது மட்டும் இல்ல,
இதை செய்ய வேண்டிய பணி ஒரு பெண் போலீஸ் ஆபீசர் தான் இதை செய்யணும். அவ்வாறு செய்கின்ற பொழுது அதை வீடியோகிராஃபும் பண்ணணும். ஏன்னா அவங்க ரேப் ரிலேட்டட்ல சில பேர் வெஜிடேட்டிவ் ஃபார்ம்ல இருப்பாங்க, அந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க, ரொம்ப முடியாம இருப்பாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா 16 வயசு கீழே இருக்கிற 15 வயசு கீழே இருக்கிற ஒரு பெண் குழந்தையை வந்து காவல் நிலையத்துக்கு அழைக்க கூடாது. அதை போல 65 வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களை காவல் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரணை செய்யக்கூடாது. இப்ப அமெண்ட்மெண்ட்ல வந்தது இதெல்லாம். 15 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் குழந்தையை காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை செய்யக்கூடாது. சாட்சியா இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை போல 65 வயதிற்கு மேற்பட்ட ஆணோ அல்லது பெண்ணோ அவர்களை கூப்பிட்டு நீங்க காவல் நிலையத்தில் விசாரணை செய்யக்கூடாது. ஏன்னா சீனியர் சிட்டிசன் அவங்க, அவங்களுக்கு நாம பெருமைப்படுத்த வேண்டும். காவல் நிலையத்துக்கு அழைத்து அவங்களை அலைகழிக்க கூடாது, விசாரணை செய்யக்கூடாது. 31/12/2009 தான் இது நடைமுறைக்கு வருது சார். அப்ப இதை கெசட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 157 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B-ல இருக்கக்கூடிய ப்ரொவிசோல சொல்றாங்க, ரேப் ரிலேட்டட்ல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கும் பட்சத்தில் அதாவது ஒரு பெண் போலீஸ் ஆபீசர் தான் விசாரணை செய்யணும். அவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தான் போகணும். அவங்க விரும்பக்கூடிய இடத்துக்கு எங்க வர சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு தான் அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும். முடிந்தவரை அது வீடியோ ஆடியோகிராஃபும் பண்ணிடுங்க. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1ல அண்டர் செக்ஷன் 151 சப்செக்ஷன் 1ல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ப்ரொவிசோ A மற்றும் B அதில் சொல்லப்பட்ட சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றிலும் அந்த இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் அந்த உட்பிரிவின் கோரிக்கைகளுக்கு முழுமையாக செயல்படணும். அப்படி நடக்காம போயிட்டார்னா அதுக்கான காரணங்களை அவருடைய அறிக்கையில சொல்லணும். என்னால ஏன் சம்பவ இடத்துக்கு போயிட்டு அவங்க கிட்ட நான் என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியல என்று அந்த விஷயங்களை தெளிவாக எடுத்து சொல்லணும். அந்த வழக்கை புலன் விசாரணை செய்வதாக இல்லையா அல்லது செய்கின்ற பட்சத்தில் அந்த சங்கதியும் அந்த தகவல் யார் கொடுத்தாரோ அவருக்கு முறையாக தெரிவிக்க வேண்டும். சில வழக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க, அந்த வழக்கை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஆனா சில சம்பவத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாரு ஒரு ஐஓனா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் நினைக்கிறாருன்னு சொன்னா, இப்ப உங்களால் கூறப்பட்ட இந்த அறிக்கையின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு போயிட்டு விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற விவரத்தையும் அந்த இன்ஃபர்மேண்ட்டுக்கு தெரிவிக்க வேண்டும். அது எப்படி தெரிவிக்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த விதத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த வழிமுறைகளை அந்த முறையில் உடனடியாக அறிவிக்க வேண்டும். இதுல முக்கியமான ஒரு கேள்வி கேட்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 157 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B அதுல ப்ரொவிசோ மற்றும் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு ரேப் ரிலேட்டட் அஃபென்ஸ்ல வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் எங்க போயிட்டு ரெக்கார்ட் பண்ணணும், அந்த கேள்வியை கண்டிப்பா கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அண்டர் செக்ஷன் 157 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B ப்ரொவிசோல அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இது உத்தரப்பிரதேச கேஸ், இது சுப்ரீம் கோர்ட் இருந்தாலும் இதை விசாரணை பண்ணியிருக்காங்க. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா ஒரு 3 விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு புலன் விசாரணை அதிகாரினா முதல்ல பஞ்சநாமா தயாரிக்கணும். பஞ்சநாமானா ஒண்ணுமே இல்லை சார், அஃபிடவிட் தான் சார். அதுக்கு கிரிமினல் சைட்ல வந்து பஞ்சநாமான்னு சொல்லுவாங்க. அஃபிடவிட் நம்ம டைட்டில் என்ன எழுதுவோம்? அஃபிடவிட்னு எழுதுவோம். பிரமாண வாக்குமூல பத்திரம்னு தமிழ்ல எழுதுவோம். அந்த பிரமாண வாக்குமூல பத்திரம்ன்றத அதை எடுத்துட்டு டைட்டில் பஞ்சநாமான்னு போட்டா சரியா போச்சு. பஞ்சநாமான்னு போட்டாவே சரியா போச்சுன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த கேஸ்ல சொல்றாங்க ஒரு புலன் விசாரணை பொறுத்தவரை ஒரு பஞ்சநாமா இருக்கணும், தயாரிக்கணும். அதை ஜிடில என்ட்ரி பண்ணணும். மிகப்பெரிய அளவுல வந்து ஏதாவது முரண்பாடு இருக்கும் பட்சத்தில் ஒரு சடலத்தை, செகண்ட் பாயிண்ட் சொல்றாங்க, ஒரு சடலத்தை வந்து நீங்க வந்து அகற்றீங்கன்னு சொன்னா, ஒரு பாடி இருக்கு நீங்க அகற்றீங்கன்னு சொன்னா அதுல சாட்சிகள் விசாரிப்பதுல எதுவும் காலதாமதம் ஏற்படுத்தாதீங்க. அந்த சம்பவம் தினத்தன்று நீங்க ஏதாவது சாட்சிகளை விசாரிச்சிருந்தீங்கன்னா அதையும் ஜிடில நீங்க என்ட்ரி பண்ணி ஆகணும். அப்ப ஜெனரல் டைரி ஃபாலோ பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல 3 டைரி, ஒன்று ஜிடி ஜெனரல் டைரி, இன்னொன்னு டே டு டே என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ஒரு டைரி ஒன்னு ஃபாலோ பண்ணுவாங்க, அது போலீஸ் டைரி.
அது மட்டுமல்ல, ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க, ஒரு எஃப்ஐஆர் இருக்கும், 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், சீசர் மகசர் இருக்கும், பார்வை மகசர் இருக்கும், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இது எல்லாம் ஒரு கட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரிஜினல் வந்து கோர்ட்டுக்கு போயிடும், ஒரு காப்பி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும், இன்னொரு காப்பி எஸ்பிக்கு அனுப்பிடுவாங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு காப்பி இருக்கு பாருங்க, அந்த காப்பிக்கு பேரு கேஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க, கேஸ் டைரின்னு அர்த்தம் அதுக்கு. அப்ப ஜிடில வந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டா என்ட்ரி பண்ணணும். காலையில 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த நாள் காலையில 7 மணி வரை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி ஜிடில என்ட்ரி பண்ணுவாங்க. அப்ப இந்த பஞ்சநாமா தயாரிப்பது பற்றியோ, ஒரு சடலத்தை வந்து அகற்றுறாங்கன்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகிட்ட விசாரிப்பது காலதாமதம் ஏற்படாமல் விசாரிக்கணும். சம்பவ இடத்துல வந்து என்னென்ன சாட்சிகள் இருக்கிறாங்களோ அவர்களை பற்றி விசாரித்து அதை பற்றி எல்லாமே ஜெனரல் டைரியில குறிப்பிடணும். 1976 வால்யூம் 2 SEC பேஜ் நம்பர் 629. 1976 வால்யூம் 2 SEC பேஜ் நம்பர் 629. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ 157ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் சற்று கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு ஸ்டாண்டர்ட் கேஸ்ல ஒண்ணு, டிலே இன் சென்டிங் ரிப்போர்ட் டு மேஜிஸ்ட்ரேட். ஏன்னா 157ல சொல்றாங்க, இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் சம்பவத்தை பத்தி கேள்விப்படுறாங்க, புலன் விசாரணை செய்ய போறேன்னு சொன்னா உடனே என்ன பண்ணும், தகவல் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரிவிக்கணும்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 1ல அப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரிவிப்பதில் ஏதேனும் தாமதம் இருக்கும் பட்சத்தில் அந்த தாமதத்தை பற்றி இந்த வழக்கில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜஃபேல் பிஸ்வாஸ், ஜஃபேல் JAFEL, ஜஃபேல் பிஸ்வாஸ் versus State of West Bengal 2019 volume 12 SEC page number 560. Jabel Biswas versus State of West Bengal 2019 volume 12 SEC page number 560. இந்த வழக்கில் சொல்றாங்க, mere delay in sending said report itself cannot lead to a condition that trial is vitiated or accused is entitled to be acquitted. Mere delay in sending said report itself cannot lead to conclusion that trial is vitiated or accused is entitled to be acquitted. அந்த ரிப்போர்ட் உடனே கொடுக்கணும். அதுல வந்து டிலே இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப அதனுடைய கன்க்ளூஷன் என்ன இருக்கும், cannot lead to a conclusion that trial is vitiated அல்லது accused is entitled to be acquitted. அனுப்புறதுல அந்த ரிப்போர்ட் அனுப்புறதுல மட்டும் தாமதம் இருந்தாலும் கூட it cannot lead to a conclusion. அந்த ட்ரையல் வந்து விஷியேட் ஆகுறதோ அல்லது அந்த அக்யூஸ் அந்த கேஸ்ல இருந்து தப்பிப்பதோ இங்கே பொருந்தாது. Jafel Biswas versus State of West Bengal 2019 volume 12 SEC page number 560. Under section 158 report house submitted. Under section 168 report house submitted. அப்ப ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன பண்ணும், அண்டர் செக்ஷன் 157 படி கண்டிப்பாக மாநில அரசாங்கம் எந்த விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில நீங்க அனுப்பியே ஆகணும். அண்டர் செக்ஷன் 157 பொறுத்தவரை ஒரு நடுவருக்கு அனுப்பப்படும் ஒவ்வொரு அறிக்கையும் ஒரு மாநில அரசாங்கம் எவ்வாறு உத்தரவிடுகிறதோ அதை பொறுத்து அந்த பொது அல்லது சிறப்பு கட்டளை மூலமாக யாராவது நிர்ணயம் பண்ணியிருந்தா ஸ்பெஷல் ஆபீசர் போடுவாங்க சில கேஸை விசாரிப்பதற்கு. அந்த மாதிரி யாராவது இருக்கும் பட்சத்தில் சுப்பீரியர் ஆபீசருக்கு அதை பற்றி தகவலை அனுப்பணும், அந்த ரிப்போர்ட்டையும் அனுப்ப வேண்டும், ஒரு காப்பி அவருக்கு அனுப்பணும் சுப்பீரியர் ஆபீசருக்கு. அண்டர் செக்ஷன் 158 சப்செக்ஷன் 1 படி.
அப்ப 157 எதை பத்தி சொல்லுது? எது நடந்தாலும் சரி ரிப்போர்ட் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்புங்க, அதுல டிலே பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அதுல சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி அதுல ப்ரொவிஷனல் தான் சொல்றாங்க. ரேப் ரிலேட்டட்ல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒரு பெண் போலீஸ் ஆபீசர் தான் ரெக்கார்ட் பண்ணும். அது ஒரு சாட்சி முன்னிலையில் தான். அந்த சாட்சி வந்து உள்ளூர் சாட்சியா இருக்கலாம். அப்படி பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து நீங்க காவல் நிலையத்துக்கு வர வைக்க கூடாது. அந்த பெண் எந்த இடத்துல சொல்றாங்களோ, அவங்க எந்த இடத்துல அவங்க வசிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போகணும். அல்லது அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் நீங்க இந்த இடத்துக்கு வாங்க சார் அப்படின்ட்டு போலீஸ் ஆபீசர் சொன்னாங்கன்னா அந்த இடத்துக்கு தான் போலீஸ் ஆபீசர் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப 158ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் எந்த விதம் தாமதம் இல்லாம அரசாங்கம் சொல்லி இருக்கிற மாதிரி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும். சில நேரங்களில் சில வழக்குகளை பார்த்தா ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் போட்டு விசாரிப்பாங்க. அந்த ஸ்பெஷல் ஆபீசருடைய சுப்பீரியர் யாரோ அவருக்கு வந்து இந்த அறிக்கையை வந்து அனுப்ப வேண்டும். அந்த செக்ஷன் 158 சப்செக்ஷன் 1 படி. அப்ப அந்த சுப்பீரியர் ஆபீசர் அவர் நினைக்கிறார் இது ரைட், இது சரியா இருக்குது, இது பொருத்தமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைச்சார்னா இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவருக்கு என்ன பண்ணலாம், அந்த பொறுப்பை கொடுக்கலாம். நீங்க பாத்துங்க, நீங்க ஃபாலோ பண்ணீங்க. அப்ப அந்த டைரக்ஷனை வந்து பதிவு பண்றதுக்கு முன்னாடி அதையும் தாமதமின்றி நீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும். இப்போ 157லயும் வந்து எந்தவித டிலேவும் இல்லாம நீங்க ரிப்போர்ட் அனுப்பிடணும். 158லயும் அந்த ரிப்போர்ட்டை நீங்க அனுப்பணும். அது மட்டுமல்ல, இந்த 158ல போலீஸ் ரிப்போர்ட் பெறப்பட்ட பின் அந்த ரிப்போர்ட் வந்து பேப்பர்ல என்டாஸ்மெண்ட் பண்ணுங்க சார். எந்த டைம், எந்த நேரம், என்ன டேட், அதையும் இருக்கணும். 157ல இது எல்லாம் இருக்கணும். அப்போ 157 எது? 157 தான் வந்து சார் இப்ப பிரிண்டட் ரிப்போர்ட். இப்ப பிரிண்டட் ரிப்போர்ட் எது? எஃப்ஐஆர், பிரிண்டட் எஃப்ஐஆர் எது? அதை பெற்றுக்கொண்ட டிலே இருக்கக்கூடாது. எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா டிலே, உடனே டிலே பண்ணவே கூடாது, நீங்க அனுப்பிடணும். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் அது மேல என்டோஸ் பண்ணுவாங்க. ரிசீவ்ட் தி ரிப்போர்ட் அட் அபவுட் அந்த டைம் போடுவாங்க. வித் டேட் அண்ட் சி, வித் டேட் இருக்கும். Mere delay in sending said report itself cannot lead to a conclusion that a trial is vitiated or accused is entitled to be acquitted. இதான் ஏற்கனவே ஜெஃபல் பிஸ்வாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 2019 வால்யூம் 12 SEC பேஜ் நம்பர் 560ல சொல்லப்பட்ட அதே விஷயங்கள் இங்க 158க்கும் பொருந்தும். Under section 159, power to hold investigation or preliminary inquiry. இந்த 159க்கு ஒரு கேஸ்ல சொல்லியிருக்காங்க சார், மிக முக்கியமானது. இந்த கேஸ்ல என்ன சொல்றேன்னா, எக்ஸ்பிரஷன் ஆன் ரிசீவிங் சச் எ ரிப்போர்ட் அப்படின்னா என்ன? இப்போ 159ல எதை பத்தி சொல்றாங்க? Such magistrate on receiving such a report may direct an investigation or if he thinks fit at once proceed or depute any magistrate subordinate to him to proceed to hold a preliminary inquiry into or otherwise to dispose of the case in the manner provided in this code. ஒரு புலனாய்வு அல்லது முதல்நிலை விசாரணை செய்வதற்கான அதிகாரத்தை சொல்றேன். ஒரு வழக்கு வருது, அதை பிரிலிமினரி என்கொயரி பண்ணலாமா இல்லையா? அப்ப அந்த நடுவர் வந்து அந்த அறிக்கை கிடைத்தவன் ஆஃப்டர் ரிசீவிங் த ரிப்போர்ட் ஃப்ரம் த கன்சர்ன் போலீஸ் ஆபீசர், அப்ப நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உத்தரவிடலாம். அல்லது இதுதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜுடிஷியல் ஒரு ஜேஎம் நினைக்கிறாரு. இப்ப சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில முதல் நிலை ஒரு பிரிலிமினரி இன்கொயரி நடத்தலாம். அல்லது வேறு விதமா கூட முடிவு செய்யலாம். அல்லது அவருக்கு கீழ் உள்ள நடுவர்கள் யாராவது இருக்கும் பட்சத்தில் அவர் சார்பாகவும் அதை அனுப்பி வைக்கலாம். ஐ மீன் சிஜிஎம் கிட்ட போகுது 157 ரிப்போர்ட். இப்ப சிஜிஎம் என்ன நினைக்கிறாரு, சார் இது சரியா இருக்கும், ரைட், நம்ம ஜேஎம் அனுப்பிடலாம் அப்படின்ட்டு அவரே சிஜிஎம் என்ன பண்ணலாம், அது அப்படியே ஜேஎம் அனுப்பலாம் அந்த 157 சிஆர்பிசி ரிப்போர்ட்.
அல்லது அதே சிஜிஎம் ஒரு உத்தரவிடலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 159. இந்த 159க்கு இன்டர்பிரேட் பண்றாங்க. இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? அதை பொறுத்தவரை the expression on receiving such a report refers to the receipt of a report contemplated in section 157 subsection 2 because the question of directing an investigation by the magistrate cannot arise in pursuance of the report referred to under subsection 1 of section 157, intimating that the police officer has proceeded with investigation either in person or by debating any one of his subordinate officers. State of Haryana versus Bhajanlal. இந்த கேஸ்ல தான் அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வெர்சஸ் பஜன்லால் 1992 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 426. ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வெர்சஸ் பஜன்லால் 1992 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 426. Under section 159 கான கேஸ் லாஸ் இது. ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வெர்சஸ் பஜன்லால் 1992 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 426. Under section 160 police officers power to require attendance of witness. சில நேரங்கள்ல ஒரு சாட்சிகளை விசாரணை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சாட்சிகளை விசாரணை செய்வதற்காக போலீஸ் ஆபீசர் 160 போடுவாங்க. 160 வந்து சம்மன் போடணும். அந்த 160 சம்மன் போட்டு சாட்சிகளை விசாரணைக்கு அழைப்பாங்க. அந்த சாட்சிகளை வந்து விசாரணைக்கு அனுப்புவோம், விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. இப்ப சம்மன் போட்டு சாட்சியை அனுப்புறாங்கன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 41 கேபிட்டல் ஏல போலீஸ் ஆபீசர் ஒரு சம்மன் அனுப்பலாம், ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம். அது சம்மன் கிடையாது, நோட்டீஸ், போலீஸ் நோட்டீஸ் தான் சொல்லணும். அண்டர் செக்ஷன் 41 கேபிட்டல் ஏல வந்து போலீஸ் ஆபீசர் ஒரு நோட்டீஸ் அனுப்புறாருன்னு சொன்னா யாருக்கு அனுப்புவாங்க? அக்யூஸ்டுக்கு அனுப்பணும். அதை போலவே அண்டர் செக்ஷன் 160 சிஆர்பிசில வந்து ஒரு சம்மன் ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னு சொன்னா அது யாருக்கு அனுப்பணும்னா விட்னஸ்க்கு அனுப்பணும். ஆனா சில நேரங்களில் போலீஸ் ஆபீசர் அக்யூஸ்டுக்கு 160 போட்டு அனுப்புவாங்க. ஆக்சுவலி அவ்வாறு அனுப்பக்கூடாது. இப்போ பிரிண்டட் எஃப்ஐஆர் வந்துட்ட பிறகு இன்னும் நம்ம வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பி பாருங்க, அண்டர் செக்ஷன் 154 சிஆர்பிசி தான் இருக்கும். அப்ப பிரிண்டட் எஃப்ஐஆர்னு சொன்னா தனியா செக்ஷன் சொல்லியிருக்காங்களா இல்லைங்களா? அதுதானே போடணும். அது மாதிரிதான் நம்ம இப்பவும் செய்துட்டு இருக்கோம். இந்த 160 பொறுத்தவரை சாட்சிகள் எனி போலீஸ் ஆபீசர் மேக்கிங் அன் இன்வெஸ்டிகேஷன் அண்டர் திஸ் சாப்டர் மேட் பை ஆர்டர் இன் ரைட்டிங், எழுத்துப்பூர்வமா இருக்கும் அந்த நோட்டீஸ். அதுல தேதி, மாசம், வருஷம், எத்தனை மணிக்கு யார் முன்னிலாம் ஆஜராகணும்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சாட்சிக்கு நீங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்குறீங்க, இப்ப என்ன தகவல், எது சம்பந்தமாக, என்ன சூழ்நிலை, அப்ப அவருடைய ஆள்வரை அதிகார எல்லைக்குள் எங்கே இருக்கிறாரோ அந்த ஆள்வரை அதிகார எல்லைக்குள் இருக்கக்கூடிய அந்த நபரை தன் முன்பாக வந்து நீங்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். இது சம்பந்தமாக ஒரு கேஸ் இருக்கிறது, ஒரு ரிப்போர்ட் இருக்கிறது, விசாரிக்க வேண்டும். அப்ப இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்ன பண்ணுவார்னா எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்க வேண்டும். அந்த நோட்டீஸ் 160 நோட்டீஸ் பாத்தீங்கன்னா ரிட்டனா இருக்கும். அப்ப ரிட்டனா இருக்குன்னு சொன்னா இந்த அண்டர் செக்ஷன் 160 சொல்றாங்க 15 வயதுக்கு கீழான அல்லது பெண் என்ற சொற்களுக்கு பதிலாக 15 வயதுக்கு கீழ் உள்ள அல்லது 65 வயதுக்கு மேல் உள்ள அல்லது ஒரு பெண் அல்லது உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண் என்ற சொற்களையும் இதுல வந்து நம்ம இணைத்து பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 160 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க ப்ரொவிசோல 15 வயசு கீழே 65 வயதுக்கு மேல் உள்ள ஒரு பெண், உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்ற அர்த்தம். பெண் என்றால் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்ற அர்த்தம்.
இவங்களெல்லாம் காவல் நிலையத்துக்கே வர வைக்க கூடாது சார். ஆனா செக்ஷன் 160 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க 15 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காவல் நிலையத்துக்கு வரவழைக்க கூடாது. அதை போலவே 65 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணை காவல் நிலையத்துக்கு வரவைக்க கூடாது விசாரணைக்காக. அண்டர் செக்ஷன் 160 சப்செக்ஷன் 1 படி இது 3/2/2013 முதல் நடைமுறைக்கு வருகிறது. அப்ப 3/2/2013 என்ன விசேஷம்? சிஆர்பிசி ஐபிசி எவிடன்ஸ்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. நிர்பயா என்ற மருத்துவ கல்லூரி மாணவனுடைய கொடூர மரணம். நிர்பயா என்று சொன்னால் தைரியமான பெண் என்ற அர்த்தம். அவங்களுடைய பெயர் ஜோதி சிங். பெயரை வெளியிட்டுட்டாங்க. அதனால நம்ம தைரியமா வெளியிடலாம். அதனால 228A சிஆர்பிசி நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரு விக்டிமுடைய பெயரை வெளியிடக்கூடாது. அதே மீறி வெளியிடனா நீதிமன்றத்தினுடைய அனுமதி அல்லது அந்த விக்டிமுடைய பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னா நம்ம வெளியிடலாம். ஆனா இந்த விஷயத்துல பேரை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம தைரியமா சொல்லலாம். நம்மளுக்கு 228A நம்மளுக்கு பொருந்தாது. ஓகே. அப்ப 3/2/2013 முதல் இது நடைமுறைக்கு வருகிறது. அந்த செக்ஷன் 160 சப்செக்ஷன் 1 கிளாஸ் இதுல சப்செக்ஷன் 1ல ப்ரொவிசோல சொல்லியிருக்காங்க 15 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வரவழைத்து அவங்களை விசாரணை பண்ணக்கூடாது. 65 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ காவல் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரணை செய்யக்கூடாது. ப்ரொவிசோல சொல்லிட்டாங்க. அண்டர் செக்ஷன் 160 சப்செக்ஷன் 1 ப்ரொவிசோ. இது எப்பொழுது நடைமுறைக்கு வருது? 3/2/2013 இருந்து. சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க? யார் குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லாத ஒரு இடம், அந்த இடத்துல அவங்க வசிக்கல, ஒரு வசிப்பிடம் அல்லாத ஒரு வேற ஒரு இடத்துல சப்செக்ஷன் 1வது அண்டர் செக்ஷன் 160 சப்செக்ஷன் 1 படி முன்னிலையாகிற ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் நியாயமான செலவுகளை காவல் அலுவலர் கொடுப்பதற்கு மாநில அரசாங்கம் இதற்குன்னு சிறப்பான விதிகளை கொடுத்திருக்கிறாங்க. நீங்க பெரிய பெரிய கேஸுக்கு போறீங்க, மர்டர் கேஸ் அதெல்லாம் போறீங்கன்னு சொன்னா சாட்சிகள் யார் இருக்காங்களோ, விக்டிம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பயணப்படி கொடுக்கணும். அது மட்டுமல்ல, உணவும் ஏற்பாடு பண்ணுவாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். அதே போல 160 போட்டு உங்களை விசாரிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க எத்தனை கிலோமீட்டர்ல இருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கீங்களோ உங்களுக்கு பயண செலவை அவர்கள் கொடுக்க வேண்டும். அந்த செக்ஷன் 160ல சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க 160 போடுறாங்கன்னு சொன்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது எழுத்துப்பூர்வமா இருக்க வேண்டும். அந்த நோட்டீஸ்ல தேதி, மாசம், வருஷம் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். எத்தனை மணிக்கு யார் முன்னிலையில் எங்க ஆஜராக வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அதுல ப்ரொவிசோல சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 160 சப்செக்ஷன் 1 ப்ரொவிசோல சொல்றாங்க 15 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ அல்லது 65 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணையோ காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க அப்படி விசாரணைக்கு வரீங்கன்னு சொன்னா உங்களுக்கான பயண செலவு அந்த போலீஸ் ஆபீசர் தான் தருவாங்க. அந்த பணம் எங்க இருக்கக்கூடிய பணம் என்று சொல்லி பார்த்தால் மாநில அரசாங்கம் எதுக்குன்னு தனி ஃபண்ட் கொடுத்திருக்காங்க. அதே போல ஒரு நபரை கைது பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்குன்னு போக்குவரத்து சார்ஜ்ல இருந்து சாப்பாடு, உணவு முதற்கொண்டு அதுக்கு தனி ஃபண்ட் இருக்கு. சில பேர் இப்போ ஒரு போராட்டம் நடத்துறாங்க, அவங்களுக்கு பிடிச்சி ஒரு கல்யாண மண்டபத்துல உட்கார வச்சிருக்காங்க, அரஸ்ட்னு சொல்றாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரலையும் உட்கார வச்சிருப்பாங்க. அதன் பிறகு ஈவினிங் அனுப்பிடுவாங்க. அப்ப அந்த 2 வேளை உணவு யார் போடுவாங்கன்னா போலீஸ் ஆபீசர் தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதை போலதான் அண்டர் செக்ஷன் 160 சப்செக்ஷன் 2 படி காவல் நிலையத்துக்கு 160 போட்டிருக்காங்க. சாட்சி வர சொல்றாங்க. சாட்சி வராரு, அந்த போக்குவரத்து செலவெல்லாம் போலீஸ் ஆபீசர் கொடுப்பாங்க. அண்டர் செக்ஷன் 161 வெரி இம்பார்ட்டன்ட். இது அண்டர் செக்ஷன் 161 எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் பை போலீஸ். சாட்சிகளை காவல்துறையினர் விசாரணை செய்வது. ஒரு சம்பவம் தொடர்பாக இந்த சாப்டர்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி ஒரு இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் யாரா இருந்தாலும் சரி, அல்லது கவர்மெண்ட் ஸ்பெஷலா ஒரு போலீஸை அப்பாயிண்ட் பண்ணி இந்த வழக்கை விசாரிங்கன்னு சொல்றாங்கன்னா அந்த போலீஸ் ஆபீசர் ஆனாலும் சரி அவருடைய பதவி நிலைக்கு கீழ்ப்படாதவராக இருக்கணும். இதுக்குன்னு சில கேடர் கொடுத்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர்னா இன்ஸ்பெக்டர், எஸ்ஐனா எஸ்ஐ, அவர் கீழே எஸ்எஸ்ஐ, அவர் கீழே ஹெட் கான்ஸ்டபிள். அவருடைய பதவிக்கு கீழே இருக்கக்கூடாது, சபார்டினேட்டா இருக்கக்கூடாது. அந்த போலீஸ் ஆபீசர் யாரா இருந்தாலும் சரி, ஒரு வழக்கினுடைய சங்கதிகள் என்ன, அதுல என்ன சூழ்நிலையில் யார் தொடர்புடையதாக கருதப்படுகிற யாரா இருந்தாலும் சரி வாய்மொழியாக விசாரணை செய்யலாம். அண்டர் செக்ஷன் 161 சப்செக்ஷன் 1 படி
இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்ன பண்ணலாம், நேரா அந்த சம்பவத்து சம்பந்தமாக நேரடியா போயிட்டு வாய்மொழியா எல்லாரையும் விசாரிக்கலாம். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அப்ப விசாரிக்கிறப்ப கேட்கிற கேள்விக்கு பதில் அளிக்கணுமா இல்லைங்களா? பதில் கண்டிப்பா அளிக்கணும். பதில் அளிக்கலாம் அண்டர் செக்ஷன் 178, 179, 180, 181, 182 OASSI என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஜுடிஷியல் ஆபீசர் வந்து ஒரு சாட்சியம் எடுக்கிறார் கோர்ட்ல. அப்ப அந்த சாட்சி என்ன பண்றாரு, சத்திய பிரமாணம் நான் வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஜேவின் சொல்றாரு, நீங்க சத்திய பிரமாணம் எடுத்தா ஆகணும், நீங்க கூண்டுல ஏற்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாட்சி என்ன பண்றாரு, நான் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன், சத்திய பிரமாணம்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ரிஃப்யூஸ் பண்றாருன்னு சொன்னா, அப்ப அவரை எந்த சட்டப்படி தண்டிக்க முடியும்? அண்டர் செக்ஷன் 178 ஐபிசியின் படி ஒரு சத்திய பிரமாணம் எடுக்க மறுக்கக்கூடிய ஒரு நபருக்கு 6 மாசம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்கப்படும். ஜட்ஜி கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லணும். பொது ஊழியர் கேட்கிற, போலீஸ் ஆபீசர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்ப பதில் சொல்ல மறுக்கிறாருன்னு சொன்னா அவருக்கும் 6 மாசம் சிறை தண்டனை, 1000 ரூபாய் ஃபைன் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 179 ஐபிசி. அப்ப இங்க போலீஸ் ஆபீசர், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஓரளவு வந்து விசாரிக்கிறார். அண்டர் செக்ஷன் 160, 161 சப்செக்ஷன் 1ல இப்ப விசாரிக்கிறப்ப கேட்கிற கேள்விக்கு இந்த சாட்சிகள் எல்லாம் பதில் சொல்லணும். பதில் சொல்ல மறுத்தால் அண்டர் செக்ஷன் 179 ஐபிசியின் படி அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும். அர்த்தம், such person shall be bound to answer truly all questions relating to such case put to him by such officer. எந்த அலுவலர் வந்து கேள்வி கேட்கிறாரோ அந்த அலுவலருக்கு கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டும். இல்லைன்னா அவர் மீது வந்து குற்றம் சுமத்தப்படும் அல்லது ஃபைன் போடப்படும். ஆனா அந்த வழக்கு சம்பந்தம் இல்லாம வேற கேள்வி கேட்டார்னா அதுக்கு அவர் உண்மையா என்ன பண்ணும், பதில் சொல்ல கட்டுப்பட்டவர் தான். இதான் அண்டர் செக்ஷன் 161 சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 1 என்ன, ஐவா வந்து நேரடியா வந்து விசாரிக்கலாம் வாய்மொழியா. சப்செக்ஷன் 2 என்ன, ஐவா கேட்கிற கேள்விக்கு வந்து சாட்சி கரெக்டா பதில் சொல்லணும். சொல்லலாம் அண்டர் செக்ஷன் 179 ஐபிசியின் படி கேஸ் போடலாம். 6 மாசம் ஜெயில் தண்டனை, 1000 ரூபாய் ஃபைன் அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்க, அப்படி விசாரணை பண்றாங்கன்னு சொன்னா அந்த போலீஸ் ஆபீசர் அந்த சாட்சி கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் அனைத்தையும் ஷால் பி ரெக்கார்டட் இன் ரைட்டிங், எழுத்துப்பூர்வமாக அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இல்ல சாட்சி எழுத தெரியும் சொன்னா அவர்கிட்ட நீங்களே கைப்பட எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். அது மாதிரி யாருடைய வாக்குமூலத்தையும் பதிவு செய்கிறாரோ அல்லது அவ்வாறு பதிவு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு நபர், ஒரு கேஸ் இருக்குன்னா 10 விட்னஸ் இருப்பாங்க, 7 விட்னஸ் இருப்பாங்க, 15 விட்னஸ் இருப்பாங்க, அல்லது 20 விட்னஸ் கூட இருக்கலாம். அப்ப ஒவ்வொருடைய வாக்குமூலத்தையும் தனித்தனியா சரியா எழுதி வாங்கணும், பதிவு செய்து கொள்ள வேண்டும். 4 விட்னஸ் இருந்தா 4 பேருக்கும் தனித்தனியா வாங்கணும். அண்டர் செக்ஷன் 161 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி படி. இந்த 161 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி தான் சார் இதை நாம் கான்ட்ரடிக்ஷனுக்கு பயன்படுத்த முடியும், கரோபரேஷனுக்கு பயன்படுத்த முடியாது. ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னு சொன்னா எஃப்ஐஆர் வந்து it can be used for corroboration or contradiction. ஆனா 161 subsection 3 of CRPC ஸ்டேட்மெண்டை பொறுத்தவரை கான்ட்ரடிக்ஷனுக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும். இதுல ஒரு ப்ரொவிசோ கொடுத்திருக்காங்க அண்டர் செக்ஷன் 161 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசில ப்ரொவிசோ கொடுத்திருக்காங்க. அவ்வாறு நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றீங்கன்னா அதை ஆடியோ வீடியோகிராஃப் பண்ணிடுங்க. 31/12/2009 இருந்து இது நடைமுறைக்கு வருகிறது. ஒரு சாட்சியை விசாரிக்கிறீங்க, விசாரிச்சு தனித்தனியா ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றீங்கன்னா அதை வந்து வீடியோகிராஃப் பண்ணிடுங்க, ஆடியோ வித் வீடியோகிராஃப் பண்ணிடுங்க. 31/12/2009 இருந்து இது நடைமுறைப்படுத்துறாங்க. இதுல ஃபர்தர் ப்ரொவைடட் தட் ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண் போலீஸ் ஆபீசர் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும். அது மட்டுமல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த ஃபர்தர் ப்ரொவைடட் தட் மேலும் வரம்புறையாக இந்த
ரேப் பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை பெண் போலீஸ் ஆபீசர் தான் பதிவு பண்ணுன்னு சொன்ன தேதி 3/2/2013. நிர்பயா டெத்துக்கு பிறகுதான் இதை கொண்டு வராங்க சிஆர்பிசில. 3/2/2013 இருந்து இந்த நடைமுறை அமலுக்கு வந்தது. அது 354A B C D எது வேணாலும் இருக்கலாம், 376 இருக்கலாம், 509 கூட இருக்கலாம். ஆக பெண் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் ஒரு பெண் போலீஸ் ஆபீசர் தான் அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும். இதுல நிறைய கேஸ் லாஸ் இருக்கு சார். முக்கியமான ஒரு சில கேஸ் லாஸ் மட்டும் நம்ம பார்த்தோம். ஏறக்குறைய ஒரு 35 கேஸ் லாஸ் இருக்கு இதுல. ஆனா முக்கியமான கேஸ் லாஸ், இதனுடைய இன்டர்பிரேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதை பற்றி சொல்றாங்க. நந்தினி சத்பதி, நந்தினி சத்பதி, SATPATHY, நந்தினி சத்பதி வெர்சஸ் PL டேனி. நந்தினி சத்பதி, சத் SATPATHY, நந்தினி சத்பதி வெர்சஸ் PL டேனி. அவருடைய இனிஷியல் வந்து PL டேனி. 1978 வால்யூம் 2 SCC பேஜ் நம்பர் 424. என்னுடைய இன்டர்பிரேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனி பர்சன்னா என்ன, இத பற்றி இதனுடைய சட்ட பொருள் விளக்கம் சொல்றாங்க. சப்செக்ஷன் 1 இன்க்ளூட்ஸ் an accused person. எனி பர்சன் என்ற வார்த்தையில அக்யூஸ்ட் பர்சனை கூட விசாரிக்கலாம். நந்தினி சத்பதி வெர்சஸ் PL டேனி, 1978 வால்யூம் 2 SCC பேஜ் நம்பர் 424. சரிங்க. டியூட்டி ஆஃப் த போலீஸ் ஆபீசர் பாருங்க. பகவான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், ரொம்ப ஃபேமஸான கேஸ் இது. பகவான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், 1992 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 249. 1992 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 249. இந்த வழக்குல சொல்றாங்க, it may be a legitimate right of any police officer to interrogate or arrest any suspect on some credible material, but such an arrest must be in accordance with the law, and the interrogation does not mean inflicting injuries. Bhagwan Singh versus State of Punjab, 1992 volume 3 SCC page number 249. சரி, அந்த மாதிரி போயிட்டு நீங்க பண்றீங்க. அப்ப அக்யூஸ்டுடைய ரைட்ஸ் என்ன, ரைட்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் என்ன? If statement under section 161 and other documents under section 173 were not furnished to the accused, then the most valuable statutory right was denied. State of UP versus Kapil Deo Shah. State of UP versus Kapil Deo Shukla, 1972 volume 3 SCC page number 504. இது எல்லாமே ஒரு காப்பி கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அக்யூஸ்ட். ஸ்டேட் ஆஃப் UP versus கபில் டியோ சுக்லா, 1972 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 504. அண்டர் செக்ஷன் 162. இந்த 162 பொறுத்தவரை ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. அண்டர் செக்ஷன் 161 சப்செக்ஷன் 3 ஆஃப் CRPS படி ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த 161 சப்செக்ஷன் 3ல அதுல ஃபர்தர் ப்ரொவைடட் தட், அதை மறக்க கூடாது. ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்ட ரேப் ரிலேட்டட் அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண் போலீஸ் ஆபீசர் தான் ரெக்கார்ட் பண்ணும். அது மட்டும் இல்ல ஆடியோ வீடியோகிராஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க, அதை மறக்க கூடாது. 162 ஸ்டேட்மெண்ட் டு போலீஸ் நாட் டு பி சைன்ட், யூஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் எவிடன்ஸ். ஒரு காவல்துறை அலுவலர்கிட்ட விசாரணை பண்றாரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குமூலம் இருக்கு. அந்த வாக்குமூலத்துல கையெழுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எழுத்துப்பூர்வமா அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க, ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த வாக்குமூலத்துல கையெழுத்து போடணும்னு அவசியமே கிடையாது. இதுல ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க. அப்ப சாட்சியினுடைய வாக்குமூலம்
எழுத்து வடிவில பதிவு செய்யப்பட்டிருக்கணும். அந்த சாட்சி வந்து என்னென்ன பரிசீலனை பண்ணாங்களோ, என்னென்ன விசாரணை பண்ணாங்களோ, அது வாதி தரப்புல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த வாக்குமூலத்துல எந்த பகுதியா இருந்தாலும் சரி முறைப்படி என்ன பண்ணும், அது நிரூபிக்கப்படுமானால் எதிரி என்ன பண்ணும், நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அரசு தரப்பு என்ன பண்ணுவாங்க, 1872க்கு இந்திய சாட்சி சட்டம் 145 படி செய்யப்பட்ட முறையில் அந்த சாட்சியினுடைய வாக்குமூலத்தை மறுப்பதற்காக அதை பயன்படுத்தலாம். 162ல வந்து என்ன சொல்றாங்க, ஒரு சாட்சி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ற போலீஸ் ஆபீசர் கீழே கையெழுத்து போடுங்கன்னு வாங்கக்கூடாது. சாட்சி கிட்ட அல்லது அக்யூஸ்ட் பீடோல் 1 கிட்டே 2, 3, 4, 5 அரசு தரப்பு சாட்சி கிட்ட கையெழுத்து வாங்கக்கூடாது. இதுல ப்ரொவிஷன் சொல்றாங்க, அவ்வாறு பெறப்பட்ட அந்த வாக்குமூலத்தை கான்ட்ரடிக்ஷன் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அண்டர் செக்ஷன் 145 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. அப்ப நாம சிவில் கேஸாக இருந்தாலும் சரி, கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சரி, அண்டர் செக்ஷன் 145 நம்ம கண்டிப்பாக தரவா படிச்சணும் எவிடன்ஸ் ஆக்ட். அதை போல 157 கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஏன்னா 145ல தான் ஏற்கனவே ஒரு சாட்சி சொல்லியிருப்பாரு. அந்த சாட்சி சொன்னதை இப்ப மாத்தி சொல்லுவார் கோர்ட்ல. அப்ப நாம என்ன பண்ணலாம், அண்டர் செக்ஷன் 114 பயன்படி இவர் முரண்பட்டு சொல்கிறார், ஏற்கனவே சொன்னதை விட இப்ப மாத்தி சொல்றாருங்க அப்படின்ட்டு கான்ட்ரடிக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சட்டப்பிரிவு அண்டர் செக்ஷன் 145 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. அதை போலவே சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 162 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, 32 படி 32ல டையிங் டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. அதுல வந்து மாண்புமிகு நீதிபதி ஐயா நாகமுத்து அவங்க வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க டையிங் டிக்ளரேஷன் பத்தி. அப்ப அண்டர் செக்ஷன் 32 சப்செக்ஷன் 1 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வகை முறைகளுக்கு இணங்க அந்த வாக்குமூலத்திற்கு பொருந்துமா பொருந்தாதா, அல்லது அண்டர் செக்ஷன் 27 படி அந்த முறைகளை என்னவோ அதை பாதிப்பதா இருக்கக்கூடாது. 27ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, என்னை அழைத்து சென்றால் நான் மறைத்து வைத்திருக்கிற கத்தியை நான் எடுத்து கொடுப்பேன், அதுதான் ஆபரேட்டிவ் வேர்டு, அதை மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஆனா இந்த இம்மிடியேட் பிரசன்ஸ் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறாருன்னு சொன்னா அது வேலிட் கன்ஃபெஷன். 26 நாம் பார்க்கிறோம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல. இப்ப அண்டர் செக்ஷன் 162 என்ன சொல்றாங்க, ஒரு ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து கையெழுத்து வாங்கன்னு சொல்லிட்டாங்க சப்செக்ஷன் 1. ப்ரொவிஷன்ல என்ன சொல்றாங்க, அவ்வாறு பெறப்பட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு பயன்படுத்தலாம், அண்டர் செக்ஷன் 145 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 படி அதை கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கு தான் பயன்படுத்த முடியும், கரோபரேட் பண்றதுக்கு பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க, செக்ஷன் 32 எவிடன்ஸ் ஆக்ட் படியோ அல்லது அண்டர் செக்ஷன் 27 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டின் படியோ அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு, அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சங்கதிகளை, செய்திகளை, வரைமுறைகளை பாதிப்பதாக அது இருக்கக்கூடாது. இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த வாக்குமூலத்துல சில சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்கு, விடப்பட்டிருக்கும். அது போன்று விடப்பட்டு இருந்தால் அந்த பொருள் என்ன பொருளா இருக்கும், அது தொடர்புடையதா இல்லையா, அந்த வழக்குக்கு தொடர்புடையதா இல்லையா, அது முரண்பாடா இருக்கிறதா இல்லையா, அது மாதிரி செய்யாம விட்டுட்டாங்கன்னா அந்த செயல்லாம் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல ஒரு முரண்பாடு ஆகுறதா, ஒரு சங்கதி பற்றிய பிரச்சனையா இருக்கு, ஒரு ஃபேக்டின் இஷ்யூ, அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுலயும் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு சார். என்று சொன்னால் இந்த 162 பொறுத்தவரை ஸ்டேட்மெண்ட் டு போலீஸ், இப்ப யூஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி பயன்படுத்த முடியும், டியோமேன் உபாத்யாயா வெர்சஸ் ஸ்டேட் 1960 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1. டியோமேன் உபாத்யாயா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் 1960 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1. இதுல இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க இந்த கேஸ் லாஸ்ல. அண்டர் செக்ஷன் 162 lays down the limited use to which a statement recorded under section 161 of the said of code can be put. The courts are prohibited from using the such statements a corroboration of the statement made in court. நீங்க corroborationக்கு அதை பயன்படுத்த முடியாது. The power of court to put questions not affected by
section 162. சரிங்க, இதனுடைய admissibility அதை பார்த்துடலாம். இதனுடைய admissibility of confession made to police officer. confession statement இருக்கு, அது யார்கிட்ட கொடுக்கறா? போலீஸ் ஆபீசர்ட்ட. அப்ப அந்த confession statement 161 CRPC படி even if it contains admission would immediately attract bar under section 162 CRPC. Bar under section 162 CRPC operates only from the beginning of investigation till the termination of the same. In a case where statement containing not a confession but admission, which is otherwise relevant and which is made before investigation commences, may be admissible. Deepak by Jagdish Chandra Patel. Deepak by Jagdish Chandra Patel versus State of Gujarat, 2019, volume 16, volume 16, SCC, page number 547. Admissibility of confession made to police officer. Deepak by Jagdish Chandra Patel versus State of Gujarat, 2019, volume 16, SCC, page number 547. Under section 163, no inducement to be offered. நான் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தூண்டக்கூடாது. தூண்டுதல் எதையும் செய்யக்கூடாது. No inducement to be offered. Under section 24 of the Indian Evidence Actல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து ஒரு தூண்டுதலோ, நீங்க ஒத்துங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை காப்பாத்துறேன், உங்களுக்கு நிலம் தரேன், பணம் தரேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லுவாங்க. அப்படி எந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் அங்க இருக்கக்கூடாது. No police officer or other person in authority shall offer or make or cause to be offered or made any such inducement. அதுல threat, promise இதெல்லாம் இருக்கவே கூடாது. Is mentioned in section 24 of the Indian Evidence Act 1872. ஒரு பயமுறுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கக்கூடாது. அல்லது உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன், உங்களுக்கு நிலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கக்கூடாது. But no police officer or other person shall prevent by any caution or otherwise any person from making in the course of any investigation under this chapter any statement which he may be disposed to make of his own free will. அப்ப இந்த சட்டப்படி இந்த சாப்டர்ல என்ன சொல்லுங்க? புலன் விசாரணை அப்ப ஒருத்தர் தானாக முன்வந்துதான் வாக்குமூலம் கொடுக்கணும். அவரை மிரட்டி எல்லாம் வாங்கக்கூடாது. அது செய்யற உங்களுக்கு இது செய்யற அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க வாங்கக்கூடாது. ஒருத்தவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஃப்ரீயா இருக்கணும். ஃப்ரீ கன்சென்ட், முழு சம்மதத்தோட கொடுக்க வேண்டும். வெளியில இருந்து யாரும் த்ரெட் பண்ணக்கூடாது, இன்டியூஸ் பண்ணக்கூடாது. அல்லது உங்களுக்கு ஃபேவரா இது செய்வேன் அது செய்வேன் பணம் தருவேன் இந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது. அதே போலவே உள்ள இருந்தும் யாரையும் செய்யக்கூடாது. இன்வெஸ்டிகேஷன் அப்போ வந்து போலீஸ் ஆபீசர் வந்து மிரட்டும் கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அல்லது பணம் தரேன் நான் சொல்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க முடியாது. Under section 163 subsection 2. Under section 164, இந்த 164 very very important sir. ஏன்னா நீங்க எல்லாம் ஜுடிஷியல் ஆபீசரா ஆக போறீங்க. இந்த 164 வந்து நீங்க ரெக்கார்ட் பண்றதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை வந்து ரேப் ரிலேட்டடா இருக்கும் பட்சத்துல என்ன பண்ணும்? கோர்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஜட்ஜி நீங்க மட்டும் தான் இருப்பீங்க, போலீஸ் ஆபீசர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விக்டிம் வந்து சின்ன குழந்தையா இருக்கும் பட்சத்துல அவங்க கார்டியன் இருக்கலாம், அல்லது மதர்ஸ் யாராவது வேணா இருக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. எதிர்த்தரப்பு வக்கீலோ எதிரியே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க 164 எடுக்கிறப்ப. அப்ப எனி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மே whether or not he has jurisdiction in the case record any confession or statement made to him in the course of an investigation under this chapter under any other laws for the time being in force or at any time afterwards before the commencement of this inquiry or trial. Inquiry or trial. Inquiry na police officer தான் செய்வாங்க. Trial நீதிமன்ற விசாரணை.
அந்த 164 வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகும் பாருங்க. ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஒரு குற்றவியல் நீதித்துறை நடுவரோ ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்குறாங்க அல்லது ஏதாவது ஒரு வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அந்த வழக்கை நடத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. இந்த சாப்டர் படி அல்லது வேற ஏதாவது சட்டத்தின்படி ஏதாவது சொல்லப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, அந்த புலன் விசாரணையின் போது அல்லது வழக்கு விசாரணையின் போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த வாக்கு மூலமாக இருந்தாலும் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது புலன் விசாரணையா இருக்கலாம் அல்லது வழக்கு விசாரணையா இருக்கலாம், ட்ரையலா இருக்கலாம். இன்கொயரி ஆர் ட்ரையல். யார் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஆனால் ஒரு அக்காம்ப்ளிஸ் இருக்காரு அண்டர் செக்ஷன் 133 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். உடன் குற்றவாளி அக்காம்ப்ளிஸ், அவர் வந்து அப்ரூவரா மாறிட்டாரு. அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற வராரு. அப்ப போலீஸ் ஆபீஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவதற்கு முன்பாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தெளிவா சொல்லணும். நீங்க வந்து அப்ரூவரா மாறிட்டீங்க, நீங்க கொடுக்க போற வாக்குமூலம் இருக்குது, அந்த வாக்குமூலத்தை அந்த நீதிமன்றம் பதிவு செய்து கொள்ள போறோம். ஆனால் உங்களால் கொடுக்கப்படுகின்ற அந்த வாக்குமூலத்தை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படும் அந்த விவரத்தை கண்டிப்பா சொல்லணும். இன்னைக்கு நீங்க குற்றத்தை ஒத்துக்கணும் வந்து ஸ்டேட்மெண்ட் கோர்ட்ல கொடுக்குறீங்க. அப்ப நீங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்களை நான் வந்து பனிஷ் பண்ண முடியும். இந்த விவரம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்ல வேண்டும். கன்ஃபஸ் பண்ண வராரு ஒரு அக்காம்ப்ளிஸ் அண்டர் செக்ஷன் 133 படி. சரி, அவ்வாறு வராருங்க. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒரு உடன் குற்றவாளி இருக்கிறாரு, விசாரணை செய்யறாங்க. அவரை மட்டும் விசாரணை செய்து அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இன்னொரு அக்யூஸ்ட் வந்து, ஏன்னா 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு கிரைம் அஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஆள் மட்டும் தான் அப்ரூவரா மாறுறாரு. அந்த ஒரு ஆள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் 3 பேரும் அந்த அஃபென்ஸ்ல இன்வால்வ் ஆன நபர்கள் அவங்கள தண்டிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா ட்ரையல் பொறுத்தவரை அவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ 2 பேரோ 3 பேரோ யார் அப்ரூவரோ அவர் கூட சேர்த்து வச்சுதான் ஒன்னா விசாரிக்கணும். 2 பேரும் ஒன்னா விசாரிச்சு அதன் பிறகுதான் தீர்ப்பு கொடுக்கணும். ஒரு நபர்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி அதை மட்டும் வச்சு ஒருத்தர் வந்து கன்விக்ட் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு, பிறகு பார்க்கலாம். இதுல ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க சார். அந்த ப்ரொவிசர்ல என்னன்னா, அந்த வாக்குமூலத்தை அக்யூஸ்டுடைய முன்னிலையே ஆடியோ வீடியோகிராஃப் பண்ணிடுங்க. அண்டர் செக்ஷன் 164 சப்செக்ஷன் 1 அதுல ப்ரொவிசர் சொல்றாங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப அட்வொகேட் இருந்தாருன்னா பரவாயில்ல, அட்வொகேட் முன்னில நீங்க என்ன பண்ணுங்க, ஆடியோ வீடியோகிராஃப் பண்ணிடுங்க. ஷால் பி வீடியோகிராஃப் பண்ணுங்க. Provided that any confession or statement made under this subsection may also be recorded by audio video electronic means in the presence of the advocate of the person accused of an offense. இதுல மேலும் வரம்பறையாக என்ன சொல்றாங்கன்னா, provided further that no confession shall be recorded by a police officer on whom any power of magistrate has been conferred under any law for the time being in force. ஒரு காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு நீதித்துறை நடுவரால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் நடைமுறையில் இருக்குதுன்னா, அமலில் இருக்குது, அந்த அதிகாரத்தை கொண்டு அவர் எதிரியிடம் ஒப்புதல் வாக்குமூலம் பெற முடியாது. ஜட்ஜே சொல்லிட்டாரு, அதனால வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் போயிட்டு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அண்டர் செக்ஷன் 164 சப்செக்ஷன் 2 என்று சொன்னால், இது 30/12/2009 இருந்து இது நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த நடுவில் வந்து இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை ஏதாவது பதிவு செய்யறான்னு சொன்னா, பதிவு செய்வதற்கு முன்பாக யார் கொடுக்கிறாரோ அவர்கிட்ட என்ன பண்ண, ஒப்புதல் வாக்குமூலம் நீங்க கொடுக்க நீங்க கட்டுப்பட்டவர் அல்ல. நீங்க வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது சார். யாராவது வந்து உங்களை மிரட்டினாங்களா, உங்களுக்கு அது செய்யறேன் இது செய்யறேன் பண உதவி செய்யறேன்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு ஜேஎம் வந்து விசாரிப்பாங்க. சொல்லணும், அந்த அக்யூஸ்ட் கிட்ட சொல்லணும். நீங்க வந்து கன்ஃபெஸ் கொடுக்குறீங்கன்னா சாதாரணமா வந்து எடுத்துக்க முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப நடுவர் அத்தகைய ஒப்புதல் வாக்குமூலம் எதா இருந்தாலும் சரி, அதை பதிவு செய்யறதுக்கு முன்னாடி யார் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்களோ, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் யார் கொடுக்குறாங்களோ அந்த அக்யூஸ்ட் கிட்ட நம்ம தெளிவா சொல்லணும். ஏங்க நீங்க வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் ஒன்றும் அவசியம், சட்டப்படி அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லணும். அதே மீறி அவ்வாறு கொடுக்கும் பட்சத்தில்
அதை உங்களுக்கு எதிராகவே வந்து பயன்படுத்த முடியும். உங்களுக்கு எதிராக அது ஒரு சாட்சி வந்து எவிடன்ஸா நாங்க பயன்படுத்துவோம். அந்த விவரத்தையும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த எதிரிக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு சொன்னா அவர் வந்து சுயமா தான் வந்து கொடுக்குறாரு, மனசாட்சிப்படி வந்து கொடுக்குறாரு. ஜெயில் அத்தாரிட்டி மிரட்டல, போலீஸ் அத்தாரிட்டி மிரட்டல, வேற யாராவது தேர்ட் பார்ட்டி வந்து நிலம் தரேன் பணம் தரேன் அப்படின்னு சொல்லல, இல்ல தேர்ட் பார்ட்டி எதுவும் மிரட்டல அப்படின்னு சொல்லி ஒரு ஜேஎம் நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த ஸ்டேட்மெண்டே ரெக்கார்ட் பண்ணணும். இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஆளை மிரட்டி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க, கன்ஃபெஷன் வாங்குறாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. அப்ப ஜேஎம் இந்த இடத்துல தான் ரொம்ப ஆக்டிவா செயல்படுவாங்க. கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களா, உங்களை யாராவது மிரட்டினாங்களா, போனாங்களா, பணம் தரேன், காசு தரேன், நிலம் தரேன் அப்படின்னு சொன்னாங்களா? நீங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. இதையும் மீறி நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஒரு எவிடன்ஸா நாங்க வந்து உங்களுக்கு எதிர்ப்பா பயன்படுத்தி அதை வச்சு உங்களை நான் வந்து கன்விக்ட் பண்ணுவேன். இந்த 3 விஷயத்தையும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் at the before recording of the confession statement from the accused, he shall be explained to the, he shall be read over to the, he shall be explained to him. இதான் சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 164 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க அந்த ஒப்புதல் வாக்குமூலம் பதிவு செய்யணும். ஒருத்தர் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுக்குறாரு, அதை பதிவு பண்றாங்க. அப்ப அது நடுவர் முன்னிலையில வந்து ஒருத்தர் வந்து ஒப்புதல் வாக்குமூலத்தை நான் கொடுக்க விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா அப்ப ஜேஎம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏங்க அவரை கொண்டு போய் ஜெயிலே வச்சிருங்க, நீங்க ஜெயில இருந்து தானே கூப்பிட்டு வந்தீங்க, அவர் அப்ரூவரா மாறிட்டாரு, ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கன்ஃபஸ் பண்றாரு, குற்றத்தை ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க, அவர் வந்து இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்ப நீங்க ஜெயிலுக்கு கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிருந்தோம். ஏன்னா சில அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அங்க பயந்து ஜெயில் அத்தாரிட்டி பயந்துட்டு அல்லது போலீஸுக்கு பயந்துட்டு நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒத்துக்கிறேன், நீங்க கோர்ட்டு கூட்டு போங்க, நான் ஜட்ஜி கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. உள்ள வந்த பிறகு ஜட்ஜ் ஐயா என்ன சொல்லுவாங்க, நீங்க 164 கொடுக்குறீங்கன்னு சொன்னா நீங்க அதை கொடுக்கணும் அவசியம் கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல, உங்களை யாராவது மிரட்டினாங்களா அல்லது உங்களுக்கு ஏதாவது பணமோ பொருளோ நிலமோ ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, நீங்க முழு மனசா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாரு. இதையும் மீறி நீங்க கொடுக்குறீங்கன்னா இந்த நீங்க கொடுக்குற இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு நாங்க தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கண்டிப்பா இதை வச்சு நீங்க தண்டிக்கப்படுவீர்கள். இந்த விவரத்தெல்லாம் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எடுத்து சொன்ன பிறகு அந்த அக்யூஸ்டுக்கு மனம் மாறிட்டாரு. மனம் மாறின பிறகு இல்ல சார் நான் கொடுக்க விரும்பலங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும்னா அந்த அக்யூஸ்ட நீங்க கஸ்டடி கொண்டு போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்ப போலீஸ் ஆபீசருடைய கஸ்டடி கொண்டு போயிடுவாங்க, ஜெயில் அத்தாரிட்டி சாரி ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா ஜுடிஷியல் கஸ்டடி என்பது வேற, போலீஸ் கஸ்டடி என்பது வேற. இந்த ஜுடிஷியல் கஸ்டடிக்கு வந்து வருண்குமார் ஐபிஎஸ் கேஸ் வெர்சஸ் பிரியதர்ஷினி வழக்கு தான் பெஸ்டான வழக்கு. அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா முதல் 15 தினங்களுக்குள்ளாக நீங்க மனு போடணும், அப்பதான் போலீஸ் கஸ்டடி கிடைக்கும் சட்டப்படி. ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் பீரியட் அதுக்குள்ள அந்த 15 தினங்களுக்குள்ளாக நீங்கள் போலீஸ் கஸ்டடி வேணும்னு சொல்லி நீங்க மனு போடணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு போலீஸ் கஸ்டடியே தரமாட்டாங்க. வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரி வெர்சஸ் பிரியதர்ஷினி அந்த வழக்குல அப்ப அவர் வந்து போலீஸ் சொல்லி கூப்பிட்டு வராரு, ஜெயில் அத்தாரிட்டி சொல்லி தான் கூப்பிட்டு வராங்க, அங்கெல்லாம் ஒத்துக்கிறாரு அந்த அக்யூஸ்ட். ஆனா கோர்ட்டுக்கு வந்த பிறகு ஜட்ஜ் ஐயா எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு, நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதையும் மீறி கொடுத்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு எதிர்ப்பா ஒரு சாட்சியை பயன்படுத்தி உங்களை வந்து கன்விக்ட் பண்ணிடுவோம், இல்ல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க சொல்லி உங்களை வந்து யாராவது மிரட்டினாங்களா, பணம் பொருள் ஏதாவது நிலங்களாம் ஏதாவது தரேன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொன்ன பிறகு அவருக்கு மனசு மாறி போச்சுன்னா ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு போங்கன்னு சொல்லிடணும். போலீஸ் கஸ்டடி கிடையாது, ஜுடிஷியல் கஸ்டடி. ஏன்னா இங்க எல்லாம் ஒத்துட்டு வந்து கடைசியில கோர்ட்ல வந்து மாத்தி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் வந்து ஒருவேளை அந்த அக்யூஸ்ட் வந்து ஏதாவது துன்புறுத்துவதற்கு ஏதாவது கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கலாம் இல்லைங்களா? அதனால்தான் சட்டம் இயற்றியவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து கோர்ட்ல வந்து மனம் மாறி போச்சு, இல்லங்க ஐயா நான் கொடுக்க விரும்பலங்க ஐயா, ஐ எம் நாட் ரெடி டு கிவ் தி கன்ஃபெஷன் பிஃபோர் திஸ் ஆனரபிள் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜுடிஷியல் ஆபீசர் என்ன பண்ணும், இந்த அக்யூஸ்ட் வந்து ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு போங்கன்னு சொல்லிடணும். அப்ப ஜுடிஷியல் கஸ்டடின்னு சொன்னாவே அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி, அதை மறக்கக்கூடாது. 60 நாள் 90 நாள் பிறகு நம்ம பார்க்க போறோம், மேண்டட்டரி பெயில் எல்லாம் பிறகு பார்க்க போறோம்.
சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, அந்த ஒப்புதல் வாக்குமூலம் எதுவாக இருந்தாலும் பாருங்க சரி, அதை எப்படி நீங்க பதிவு பண்ணணும்னா, அண்டர் செக்ஷன் 281ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படிதான் அதை நீங்க பதிவு பண்ணணும். ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த பிறகு அதுல கையொப்பமிடணும். நடுவர் அது கீழே என்ன பண்ணுவாரு, சைன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு குறிப்பு எழுதுவாங்க. அப்ப 281 எதை பற்றி பேசுகிறது அதை நாம பார்க்கணும் இல்லைங்க. 281 படிதான் வந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் 161 வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப 281 எதை பற்றி பேசுகிறது? ரெக்கார்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட். அண்டர் செக்ஷன் 281 ஆஃப் சிஆர்பிசி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எதிரியை விசாரணை செய்வதை பதிவு செய்தல். ஒரு எதிரியை விசாரிக்கிறாங்கன்னா எப்படி எல்லாம் பதிவு செய்யணும்னு சொல்றாங்க. இதுல 6 உட்பிரிவு இருக்கு. அதன்படிதான் பதிவு செய்யணும். அந்த 6 உட்பிரிவு என்ன? ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவர் விசாரிக்கிறாருன்னு சொன்னா, அல்லது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை செய்யறான்னு சொன்னா, அப்ப அதனுடைய சப்ஸ்டான்சஸ் பற்றி ஒரு குறிப்பு எழுதிக்கணும். அது நீதிமன்ற மொழியில் இருக்க வேண்டும். நீதிமன்ற மொழினா 272 தானே. 348 சொல்றாங்களா ஆர்டிகிள்? 345 சொல்றாங்களா ஒரு பார்லிமெண்ட்னுடைய லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி அண்டர் ஆர்டிகல் 345. அண்டர் ஆர்டிகல் 348ல சொல்றாங்களா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் என்ன கோர்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு அதன் பிறகு வந்து சபார்டினேட் கோர்ட்டா இருக்கும் பட்சத்தில் அந்த மாநில மொழியை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. அது மாதிரிதான் கோர்ட் லாங்குவேஜை பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க இந்த இடத்துல. அண்டர் செக்ஷன் 281 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, நீங்க ஒரு எதிரியை வந்து விசாரணை பண்ண ஒரு அக்யூஸ் வந்து விசாரிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி நீங்க என்ன பண்ணணும், கோர்ட் லாங்குவேஜ்ல அதை வந்து ரெக்கார்ட் பண்ணீங்க. அது மட்டுமல்ல, அதுல நடுவர் என்ன பண்ணும், கையொப்பமிடணும். கேஸ் பண்டல்ல அது ஒரு பார்ட்டா இணைக்கணும். பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேஸ் பண்டல். சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க, அந்த எதிரியே ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது நடுவரோ அல்லது ஒரு செஷன் ஜட்ஜோ விசாரிக்கின்ற பொழுது அவரிடம் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் ஒவ்வொன்றும், அவரால் தரப்பட்ட விடைகள் ஒவ்வொன்றும், அது எல்லாவற்றையும் உள்ளடக்கி அந்த விசாரணை முழுவதும் தலைமை வகிக்கிற நீதிபதியால் அல்லது நடுவரால் அவராலே அந்த ஜட்ஜாலே அவரது உடல் சம்பந்தமான வேறு இயலாமை காரணமாக அல்லது செய்ய முடியாத பட்சத்தில் அவரது மேற்பார்வையில் கண்காணிப்பில் இதற்கென நியமனம் செய்யப்பட்ட நீதிமன்ற ஊழியர், அதாவது ஸ்டெனோ இருப்பாங்க, காப்பிஸ்ட் இருப்பாங்க, டைபிஸ்ட் இருப்பாங்க, அவங்களால நீங்க பதிவு பண்ணுங்க, டைப் பண்ணுங்க, பதிவு செய்யுங்க. இந்த ஸ்டெனோ டைபிஸ்ட் எல்லாம் 281 சப்செக்ஷன் 2ல வராங்க. சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்க, அந்த பதிவு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எதிரிக்கு என்ன பண்ணும், எதிரி என்ன மொழியில சொல்றாரு அதே மொழியில என்ன பண்ணும், விசாரிக்கப்பட்டு அவருக்கு விலைக்கு சொல்லணும். அவ்வாறு அந்த மொழியில விலைக்கு சொல்ல முடியலன்னு சொன்னா கோர்ட் லாங்குவேஜ்ல சொல்றீங்க. சப்செக்ஷன் 4ல என்ன சொல்றாரு, அந்த எதிரி வந்து சொல்லப்பட்ட அந்த வாக்குமூலத்தை, அந்த விசாரணையை பதிவு, அந்த பதிவு எதிரிக்கு ஒரு காப்பி காட்டணும், படித்து சொல்லணும், ரீட் ஓவர் டு ஹிம், அவருக்கு படிச்சு காட்டணும். அது எந்த மொழியில் எழுதப்பட்டதோ அந்த மொழி அவருக்கு புரியலன்னு சொன்னா அவருக்கு புரியுற மொழியில அவருக்கு என்ன பண்ணும், டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரட்டர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க. அவர் சொன்ன பதிலுக்கு நீங்க மேலும் கூட்டி சொல்லக்கூடாது. என்ன விளக்கமோ அவருக்கு புரியல விளக்கி நீங்க சொல்லி ஆகணும். சப்செக்ஷன் 5ல என்ன சொல்றாரு, இதுக்கு பின்னாடி அந்த எதிரி நடுவர்கிட்டயோ அல்லது யார் ஹூ இஸ் த பிரசைடிங் ஆபீசர் ஆஃப் தி கோர்ட் அவரிடமோ அவங்க முன்னில தான் வந்து விசாரிக்கணும். அந்த விசாரணை செய்யப்பட்ட பிறகு அந்த எந்த மொழியிலையோ அந்த மொழியில பதிவு செய்யணும். பதிவு செய்யப்பட்ட பிறகு எதிரியால் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் முழுவதையும் உண்மையானதுமான விவரம் அடங்கியுள்ளதுன்னு சொல்லி கைப்பட எழுதி சொல்ல வேண்டும், இது உண்மையானதான். அப்ப இந்த பிரிவுல வந்து சுருக்குமுறை விசாரணை நடக்கிறாங்க, சம்மரி ட்ரையல் நடத்துறாங்க.
எதிரி விசாரணை செய்வது மீது இது செயல்படும். இதுதான் அண்டர் செக்ஷன் 281. அப்ப 281ல இந்த 6 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதன்படிதான் இங்கே நடந்துக்கணும். அண்டர் செக்ஷன் 164 சப்செக்ஷன் 4 பொறுத்தவரை சிஆர்பிஸ்ல அண்டர் செக்ஷன் 281ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு எதிரி எவ்வாறு விசாரிக்க முடியுமோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க. அவர் எந்த மொழியில வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரோ அதே மொழியில ரெக்கார்ட் பண்ணுங்க. அவருக்கு படிச்சு காட்டுங்க. அவருக்கு புரியலன்னு சொல்ல இன்டர்பிரேட் பண்ணுங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா கோர்ட் லாங்குவேஜ்ல பண்ணுங்க. அதுல கையெழுத்து போடுங்க. தேதியோட கையெழுத்து போடுங்க ஜுடிஷியல் ஆபீசர்ஸ். அந்த அக்யூஸ்ட் கிட்ட கையெழுத்து கண்டிப்பா வாங்கணும். அப்ப வாங்குகின்ற பொழுது நான் உண்மையாதான் சொன்னேன். அப்ப அதுல வந்து ஒரு குறிப்பு எழுதுவாங்க. அவர் பெயர் சந்திரன், எடுத்துக்காட்டு சந்திரன் என்பவருக்கு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டவர் அல்ல என்றும், அவர் கொடுப்பாரானால் அவர் கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் எதுவும் அவருக்கு விரோதமான சாட்சியமாக பயன்படுத்தலாம் என்றும் நான் விலக்கி எடுத்துரைத்தேன், நான் விலக்கி கூறினேன். இந்த ஒப்புதல் வாக்குமூலம் தம்மிச்சையாகவோ, தம்மிச்சையாகனா ஃப்ரீயா, ஃபுல் ஃப்ரீ கன்சென்டா, முழு சம்மதத்தோடு கொடுக்கப்பட்டது என்று நான் நம்புகிறேன். அது என் முன்னிலையிலும் நான் கேட்கும்படியாகவும் எடுக்கப்பட்டது. அதை கொடுக்கின்றவருக்கு படித்து காட்டப்பட்டு சரியாக இருப்பதாக அவரால் ஒத்துக்கொள்ளப்பட்டது. மேலும் அவரால் கொடுக்கப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தின் முழுமையானதும் உண்மையானதுமான விவரம் அதில் அடங்கியுள்ளது. வலது பக்கத்துல ஒப்பம், ஐ மீன் சிக்னேச்சர், சைன் போட்டு அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் கோர்ட் ஆஃப் செஷன் யார் முன்னில கொடுக்கப்பட்டதோ அவங்க கையெழுத்து போடணும். இந்த விஷயங்கள்லாம் வரும். ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டவர் இல்ல, கொடுக்கப்பட்ட நீங்க கடமைப்பட்டவர் இல்ல, அந்த ஒரு வார்த்தை வந்துடணும். ரெண்டாவது, அதை மீறி நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த ஒப்புதல் வாக்குமூலம் அவருக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்றதையும் விலக்கி சொன்னேன். ஒப்புதல் வாக்குமூலம் தம்மிச்சையாக கொடுக்கப்பட்டது என்று நான் நம்புகிறேன். அதுவும் என் நிலையில் நான் கேட்கும்படியாக எடுக்கப்பட்டது. அதை கொடுக்கின்றவருக்கு படித்து காட்டப்பட்டு சரியாக இருப்பதாக அவரால் ஒத்துக்கொள்ளப்பட்டது. மேலும் அவரால் கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தின் முழுமையானதும் உண்மையானதுமான விவரம் அதில் அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி ரைட் சைட்ல ஜட்ஜ் ஐயா கையெழுத்து போடணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 164 சப்செக்ஷன் 4 மிக முக்கியமான ஒரு. சப்செக்ஷன் 5ல என்ன சொல்றாங்க? சப்செக்ஷன் 1ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ இதே சட்டத்துல அண்டர் செக்ஷன் 164ல சப்செக்ஷன் 1 எதை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் அல்லாத, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லாத நார்மல் ஸ்டேட்மெண்ட், அந்த வாக்குமூலம் எதுவும் சாட்சியத்தை பதிவு செய்வதற்காக இதற்கு பின் வகை செய்யப்பட்டாலும் சரி, ஒரு நடுவர் கருத்துப்படி அந்த சூழ்நிலைகளுக்கு பொருந்தம் ரொம்ப பொருந்துகிறது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பொருந்துகிற முறையில் அதை பதிவு செய்யப்படுதல் வேண்டும். ஏன்னா சில நேரத்துல கரண்ட் இருக்காது, லேப்டாப் பிரச்சனையா இருக்கும், இல்ல ஆடியோ வீடியோ பிரச்சனையா இருக்கும், அப்ப கையால எழுதிக்கலாம். அல்லது கரண்ட் இருக்கு, அப்ப டிடிபி பண்ணிக்கலாம். அப்ப கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம். ஆடியோ வீடியோகிராஃப் இருந்தா அது வீடியோகிராஃப் பண்ணிக்கலாம். சில சூழ்நிலைகள் இல்லாத பட்சத்துல கரண்ட் இருக்காது, ஸ்டெனோ இருக்க மாட்டாங்க, ஆடியோ வீடியோ எதுவும் ஒர்க் ஆகாது. அப்ப ஜட்ஜை என்ன பண்ணுவாங்க, அவங்க கைப்படவே எழுதலாம். அதான் அந்த சூழ்நிலை. அது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லாத ஆர்டினரி ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும் பட்சத்தில், ஒப்புதல் வாக்குமூலம் அல்லாத ஒரு வாக்குமூலமாக இருக்கும் பட்சத்தில் சாட்சியத்தை பதிவு செய்வதற்காக எந்தெந்த வழியில் பதிவு செய்யலாம், அப்ப நடுவனுடைய கருத்துப்படி அந்த சூழ்நிலைகளுக்கு பொருந்தக்கூடிய முறையில் அதை பதிவு செய்ய வேண்டும். யாருடைய வாக்குமூலம் அவ்வாறு பதிவு செய்யப்படுகிறதோ அவருக்கு நடுவர் என்ன பண்ணும், ஆணை உறுதிமொழி செய்து வைக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டிருப்பார். He is having the power to administer the oath to the accused or யார் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க. இந்த இடத்துல கன்ஃபஸ் பண்றப்ப அவங்க வராரு, அவங்க கிட்ட கேட்கிறாங்க, இது எதை பற்றி சொல்கிறது என்று சொன்னால்,
அண்டர் செக்ஷன் 161 சப்செக்ஷன் 3 படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரு சாட்சி வராங்க, ஆசா 1, அதாவது அரசு தரப்பு சாட்சி, ப்ராசிக்யூஷன் விட்னஸ் நம்பர் 1. அந்த பிடபிள்யூ 1 வராங்கன்னா அவங்களை வந்து கூண்டை ஏற்றி விசாரிப்பதற்கு முன்பாக அவர்கிட்ட சத்திய பிரமாணத்தை எடுக்கணும்ன்ற சொல்றது பிரிவு தான் இது. அதே மாதிரி ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லாத ஸ்டேட்மெண்ட், இது ஒப்புதல் வாக்குமூலம் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு ஒரு ஜட்ஜி முன்னிலைன்னு சொன்னா அந்த ஜட்ஜி எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? ஒரு சத்திய பிரமாணம் அல்லது ஆணை உறுதிமொழி செய்து வைக்கும் அதிகாரத்தை கொண்டிருப்பார். சப்செக்ஷன் 5ல கிளாஸ் ஏ, அதுல ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் பொழுது ஒரு நீதித்துறை நடுவர் காவல்துறை அதிகாரிக்கு ஒரு தகவல் கிடைக்குது, ஒரு 354 அல்லது 376 இதன்படி தண்டிக்கத்தக்க எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் சரி, அந்த நபருக்கு எதிராக யாருக்கு எதிராக இழைக்கப்பட்டதோ அந்த குற்றம், அந்த நபர் அளித்திடும் வாக்குமூலம். விக்டிம் இங்கதான் வராங்க, ரேப் ரிலேட்டட் பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றத்துல. அப்ப பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த குற்றம் பற்றிய தகவல் காவல்துறை அதிகாரிக்கு கிடைக்கப்பட்டவுடன் அவர் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீதிபதி கிட்ட கொண்டு வரணும், கொண்டு வந்து பதிவு செய்யணும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். 164 எடுத்தாவே 164ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பா இதை தான் கேட்பாங்க. Under section 164 subsection 5 class A, under section 164 subsection 5A class A, இத மறக்கவே கூடாது. Under section 164 subsection 5A class A, இதுல கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் பொதுவாவே நம்ம 273ல நம்ம படிச்சிருக்கிறோம். Evidence is to be recorded in the presence of accused. சாட்சியம் எதிரிகள் முன்னிலையில் தான் எடுக்க வேண்டும். ஆனா சில சூழ்நிலையில சாட்சிகள் எதிரி இல்லாத நேரத்துல சாட்சியம் எடுக்கலாம். அண்டர் செக்ஷன் 299 சிஆர்பிஎஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்ப 164 அண்டர் செக்ஷன் 164 சப்செக்ஷன் 5A கிளாஸ் ஏவின் படி ஒரு விட்னஸ் எடுக்கிற ஒரு சாட்சியம் எடுக்கிறாங்க. அது அப்படியே நீங்க என்ன பண்ணணும், 273 நீங்க பார்த்துட்டு அது கூட இணைச்சு 299 பார்க்கணும். 299 சிஆர்பிசியோட இணைச்சு இதையும் பார்க்கணும். ஒரு சாட்சியம் எடுக்கிறாங்கன்னா எவிடன்ஸ் பொறுத்தவரை shall be recorded in the presence of accused. 273 சிஆர்பிஎஸ்ல சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 273ல. அதுக்கு விதிவிலக்கு 299ல விதிவிலக்கு இருக்கு. அங்க எதிரி இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனா இங்க 164 அண்டர் செக்ஷன் 164 சப்செக்ஷன் 5A கிளாஸ் ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிக மிக முக்கியமானது. அண்டர் செக்ஷன் 164 சப்செக்ஷன் 5A கிளாஸ் ஏ என்பது இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னு போலீஸ் வந்து ஒரு போலீஸுக்கு தகவல் கிடைத்த உடனே அந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணும், கோர்ட்டு கொண்டு வந்து 164 நீங்க ரெக்கார்ட் பண்ணிடணும். இது பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணால் குழந்தையால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு வாக்குமூலம். இது இந்த வாக்குமூலத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? இந்த வாக்குமூலம் தான் சார் இட் கேன் பி ட்ரீட்டட் as a examination in chief. இந்த இடத்துல அக்யூஸ்ட் இருக்க மாட்டாங்க, அக்யூஸ்ட் சார்பா ஒரு அட்வொகேட் இருக்க மாட்டாங்க. இது இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்ல நடக்கும். அப்ப இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்ல நடக்கின்ற பொழுது இன் கேமரா உங்களுக்கு எல்லா ஆக்டும் ஞாபகம் வரணும். ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்ல இருந்து மற்ற எல்லா ஆக்டும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னா அதுதான் சீப். அப்ப இந்த ரேப் ரிலேட்டட் பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றத்துல நம்ம வந்து ஒரு போக்சோ ஆக்டோ அல்லது 376 அல்லது 354லயோ ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அந்த வாக்குமூலத்தை ஒரு டிஃபென்ஸ் லாயர் என்ன பண்ண முடியும்னா கிராஸ் தான் பண்ண முடியும். அப்ப அந்த இடத்துல போய் இல்லைங்க எவிடன்ஸ் வந்து அக்யூஸ் முன்னாடி தான் கொடுக்கணுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றப்ப அக்யூஸ்டும் இல்ல அட்வொகேட் நாங்களும் இல்ல டிஃபென்ஸ் கவுன்சிலும் இல்லைங்க, அப்ப அது செல்லாதுன்னு சொல்ல முடியாது.
அந்த ஸ்டேட்மெண்ட் இட் கேன் பி ட்ரீட்டட் அஸ் எக்ஸாமினேஷன் இன் சீப். அது முதல் விசாரணை. 138 நீங்க படிக்கிறீங்க இல்லைங்களா எவிடன்ஸ் ஆக்ட்ல. அப்ப அது முதல் விசாரணை. அப்ப டிஃபென்ஸ் லாயர் என்ன பண்ண முடியும்? அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே படிச்சு பார்த்துட்டு கிராஸ் தான் பண்ணணும். அந்த சாட்சிக்கிட்ட அந்த விக்டிமை விசாரிக்கின்ற பொழுது டிஃபென்ஸ் லாயர் கிராஸ் தான் பண்ண முடியும். மிக முக்கியமான ஒரு பிரிவு அண்டர் செக்ஷன் 164 சப்செக்ஷன் 5A கிளாஸ் A. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க பாருங்க. அந்த வாக்குமூலத்தை யார் கொடுக்குறாங்களோ அது தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு நீதித்துறை நடுவர் முன்னாடி ஒரு வாக்குமூலத்தை வந்து பதிவு செய்யறாங்க. நீதித்துறை நடுவர் கிட்ட கொடுக்குறாங்க. அதை ஜேஎம் வந்து ரெக்கார்ட் பண்றாருன்னா அப்ப இன்டர்பிரட்டர் மொழிபெயர்ப்பாளர் டிரான்ஸ்லேட்டர் ஒரு மொழிபெயர்ப்பாளரோ அல்லது ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் சிறப்பு கல்வியாளரோ ஒருவர் என்ன பண்ணலாம்? உதவிக்கு வைத்துக் கொள்ளலாம். provided further that மேலும் வரம்புறையாக அந்த வாக்குமூலத்தை அளிக்கும் நபர் யார் தற்காலிகமானதோ அல்லது நிரந்தரமானதோ அல்லது பிசிக்கலி ஆர் மென்டலி சஃபரிங் பர்சன் யார் இருந்தாலும் சரி அவர்களால் கொடுக்கப்படக்கூடிய அந்த வாக்குமூலம் அந்த டிரான்ஸ்லேட்டர் அல்லது ஸ்பெஷல் எஜுகேட்டர் சிறப்பு கல்வியாளர் அவருடைய உதவியோடு பதிவு செய்யப்படும் பொழுது அதை வீடியோகிராஃப் பண்ணுங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப டிரான்ஸ்லேட்டர் இருக்கலாம், ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருக்கலாம். இதான் ப்ரொவிசர்ல சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 165 சப்செக்ஷன் 5A கிளாஸ் A. அதுல ப்ரொவிசோ அதுல provided further that மேலும் வரமுறையாக அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணீங்கன்னு சொல்றாங்க, வீடியோகிராஃப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இல்ல அண்டர் செக்ஷன் 164 சப்செக்ஷன் 5A கிளாஸ் B அதுல சொல்றாங்க. ஏன்னா உடல் ரீதியாக நிறைய பேர் இந்த ரேப் ரிலேட்டட் விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப மான்ஸ்டரா செயல்பட்டு இருப்பானு, காலை கையை உடைச்சிருவாங்க. அப்ப நடக்க முடியாது. வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, அந்த ஃபார்ம்ல இருப்பாங்க அந்த விக்டிம். அதான் சொல்றாங்க, நிரந்தரமாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ தற்காலிகமாகவோ உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ பிசிக்கலி ஆர் மென்டலி யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்படுகின்ற பொழுது அதனை சாட்சிய சட்டம் அண்டர் செக்ஷன் 137ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த 137ல சொல்லப்பட்ட முதல் விசாரணையாக கருத வேண்டும். அதுதான் எக்ஸாமினேஷன் இன் சீப். அதன் பிறகு அதனை குறுக்கு விசாரணை செய்யலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். வாக்குமூலம் அளித்த பிறகு வழக்கு விசாரணையின் போது மீண்டும் அது முதல் விசாரணை தொடர்பாக வாக்குமூலத்தை நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டர் செக்ஷன் 164 சப்செக்ஷன் 5A கிளாஸ் ஏல சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் பார்த்த பிறகு கிளாஸ் பில சொல்றாங்க அது மாதிரி ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்கன்னா அதுதான் சார் எக்ஸாமினேஷன் இன் சீப். மேற்கொண்டு அவங்களை வந்து கோர்ட்ல வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது கிராஸ் தான் பண்ணணும். அண்டர் செக்ஷன் 137 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லப்படுகின்ற விஷயங்கள் மாதிரி. இதுல நிறைய கேஸ்லாஸ் இருக்கு சார். ஏன்னா பிராக்டிஸ் அட்வொகேட்டுக்கு மிக மிக முக்கியம். இந்த 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது வந்து ஒரு ஜேஎம் அல்லது எம்எம் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ இவங்க தான் வந்து இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இதை சொன்ன வழக்கு வேலு வெர்சஸ் ஸ்டேட் 2009 வால்யூம் 2 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 833 வேலு வெர்சஸ் ஸ்டேட் 2009 வால்யூம் 2 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 833. ஜேஎம்ஓ எம்எம்ஓ இவங்க தான் வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். சில பேர் நிறைய கேஸ்லாஸ் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருவாங்க. கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பிறகு என்ன பண்ணுவாங்க, பிறகு இல்ல எல்லாத்தையும் தான் ஜட்ஜ் ஐயா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, ஜட்ஜ் அம்மா எல்லாத்தையும் சொல்லி விலைக்கு தான் சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சொன்ன பிறகு நீங்க அதே மீறி நீங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கு எதிர்ப்பா ஒரு எவிடன்ஸா நாங்க பயன்படுத்தி உங்களை வந்து கன்வீட் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. உங்களை யாராவது மிரட்டினாங்களா, த்ரெட் பண்ணாங்களா, வேற ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, இதையெல்லாம் விசாரிச்சிருப்பாங்க. அது இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. நீங்க சுயமா தான் கொடுக்குறீங்களா, ஆமாங்க என்னை யாரும் மிரட்டல போல வரல, நான் முழு மனசாட்சிக்கு பயந்து தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு ஜட்ஜ் ஐயா என்ன பண்ணிருப்பாங்க, படிச்சு அவருக்கு அந்த அக்யூஸ்ட் படிச்சு காட்டியிருப்பாங்க.
அதன் பிறகுதான் ஒப்புதல் வாக்குமூலம் வந்து சரியா கொடுத்துருக்கான்னு சொல்லி கையெழுத்து போட்டிருப்பார் ஜட்ஜ் ஐயா. இவ்வளவு விஷயங்கள் நடந்து முடிஞ்ச பிறகு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை நான் ரெட்ராக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் உண்டு. இந்த வழக்குல என்னன்னா, ஒரு ஜுடிஷியல் கன்ஃபெஷனுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப அந்த மாதிரி ரெட்ராக்ட் பண்ணிட்டா விட முடியாது, தண்டிக்க தான் முடியும். அதுக்கு சில நிறைய கேஸ்லாஸ், லேட்டஸ்ட் கேஸ்லாஸ் எல்லாம் இருக்கு. ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்கப்படும் ஒப்புதல் வாக்குமூலத்திற்கும் ஒரு நீதிமன்றத்திற்கு வெளியே கொடுக்கப்படும் ஒப்புதல் வாக்குமூலத்திற்கும் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, கோர்ட்ல நீங்க கொடுக்குறீங்கன்னா அது 100% எவிடென்ஷியரி வேல்யூ இருக்கு. எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஸ் பண்ணீங்க, ஒருத்தர் கொலை பண்ணிட்டு நேரா போவார், அந்த ஊர் விஏ கிட்ட போயிட்டு உட்காந்துருவாரு. என்ன பாரு கேட்பாரு, இதை பாரு கத்தியோட வந்துட்டேங்க, என்னடா விஷயம்னு கேட்பாரு. என் மனைவி நான் கொலை பண்ணிட்டேன்னு. அப்ப ஸ்டேட்மெண்ட் கூட விஏ என்ன பண்ணுவாரு, அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாரு. அல்லது சில பேர் நேரா என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட போயிடுவாங்க, அங்க டாக்டர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அல்லது நண்பர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, உறவினர்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனுக்கும் ஜுடிஷியல் கன்ஃபெஷனுக்கும் என்னதான் அப்படி மேஜர் டிஃபரன்ஸ்? ஏன்னா ஒரு நீதித்துறை நடுவரில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு வாக்குமூலம் அது நீதிமன்ற நடைமுறையை தான் கொண்டிருக்கும். ஆனா வெளிப்பட்ட ஒரு நபர்கிட்ட ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க, தனிப்பட்ட முறையில இருக்கும்போது அவரிடம் கொடுக்கப்படும் வாக்குமூலம் நீதிமன்றத்துக்கு வெளியில் கொடுக்கப்படும் வாக்குமூலம் தான். அந்த வாக்குமூலத்துக்கும் இந்த வாக்குமூலத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுக்கு முழு பவர் இருக்கு. ஆனாலும் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் வச்சு ஒரு சில கேசஸ்ல வந்து பண்ணிருக்காங்க, கன்விக்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் நீங்க ஜுடிஷியல் ஆபீசர் கிட்ட கொடுக்கிறது தான் மிகவும் பொருந்தக்கூடியது. முகமது அசாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 2009 வால்யூம் 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 546 சுப்ரீம் கோர்ட். முகமது அசாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 2009 வால்யூம் 1 Law Weekly Criminal, page number 546, within bracket Supreme Court. The Mohammad Asad versus State of West Bengal, 2009, Volume 1, Law Weekly Criminal, page number 546, Supreme Court. The recording of confession பற்றி ஒரு வழக்கு, Shankariya versus State of Rajasthan. Shankariya, SKCHANKARIA, Shankariya versus State of Rajasthan, 1978. Volume 3, SEC, page number 435. Shankariya versus State of Rajasthan, 1978. Volume 3, SEC, page number 435. Shankariya versus State of Rajasthan, 1978. Volume 3, SEC, page number 435. இதுல ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு சார். ஏன்னா தென்னாட்டு எல்லாம் நடத்த போறீங்கன்னா, அல்லது 376 தான் நடத்த போறீங்கன்னா, இல்ல போக்சோ ஆக்ட் நடத்த போறீங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு அவ்வளவு யூஸ் ஆகும். அவ்வளவு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. சரி, அட்மிசிபிலிட்டி ஆஃப் கன்ஃபெஷன். ஒரு கன்ஃபெஷன் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியும்? அலோக் நாத் தட்டா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அலோக் நாத் தட்டா, DUTTA, ALOKE, அலோக் நாத் தட்டா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், 2007, வால்யூம் 12, SEC, பேஜ் நம்பர் 230.